உன் சாவில் நேர்மையாக ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்ற? ஏன் கேட்குற? இல்லை, உன் சாவை நேர்மையாக அடித்து எந்த பந்தயத்திலையும் நான் பார்த்ததில்ல. என்னையா சங்கடப்படுத்துற? இதில் சங்கடப்படுறதுக்கு என்னையா இருக்கு? உண்மையை தானே சொன்னேன். நினச்சி பாரு, உன் சாவை ஒரு பெரிய களத்தில், ஒரு பெரிய பந்தயத்தில், ஒரு பெரிய ஜாவில் நின்று அடித்து கொடுத்து ஜெயிச்சா உனக்கு எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். என்ன செய்ய சொல்ற? உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். என்னை பற்றி இந்நேரம் உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் என் சாவில் இறக்குறது என்னமோ எனக்கு சரின்னு படலை. அதுக்கு ஓ சாவில் இறக்குறோம். டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சாவலை எப்படியாவது அவங்கள திருட வைக்கணும். அந்த வெளியூர் ஆட்டக்காரன் வந்தா என்ன பண்றது? டேய், அவன் என்ன பெரிய சேவை கட்டாரியா? அவனை வர சொல்லு. அவன் சேவை கொண்டை கிழிச்சு எறிஞ்சிடுறேன். என் சாவலுக்கு ஒன்றும் ஆகாமல் நீ பாதுகாப்பு மட்டும் கொடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பெரிய டோர்னமெண்ட்டு, அதனால் எங்கள் அப்பனை பற்றி உனக்கு முழுசாக இன்னும் தெரில. டேய் தம்பி, ஜாவா சண்டையில் ஜாவா தோத்துட்டா ஜாவலை மட்டும் அறுத்து போட மாட்டாங்க, ஜெயிச்சவனி சேர்த்து அறுத்து போடுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இப்படி தான் ஒருத்தர் கூட ஜாவா சண்டை சுற்றிட்டு இருந்தேன். இப்போ அவரை கொண்டுட்டாங்க. அதனால தான் இப்போ நான் வெளியூரில் பந்தயம் விட்டுக்கிறேன். இந்த ஊரை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும், ஏன் அவர் உங்கள் அப்பாவே இல்லைங்கிறது வரைக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், அவருக்கு அப்பா இல்லை, சித்தப்பா தான். நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மாவும் போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை யாரு கொண்டாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அப்படியே விட்டாச்சு. உங்கள் அப்பா பேர் என்ன? ரவி. ஏன் சிரிக்கிறீங்க? சொல்கிறது மட்டும் செய். எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அப்பாவை கொண்டது யாருன்னு தெரிகிறப்போ நான் யாருங்கிறது உனக்கு தெரியும்.